ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு எனது வீடியோ. இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் வீட்டிலேயே நாங்கள் ஈஸியாக பப்பாயா யூஸ் செய்கிறேன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் செய்யலாம். வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். பப்பாயா யூஸ் அடிக்கிறேன்னா கண்டிப்பாக பப்பா பழம் தேவை. அதால் நல்ல பழுத்த பழமாக எடுத்துக்கொள்ளுங்க. அதை வடிவாக கழுவி போட்டு இப்போ அதோட தோலை மேலால் சீவி எடுத்துக்கொள்ளுவேன். பழத்தை இல்லாமல் தனியாக தோலை மட்டும் வடிவாக சீவி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பப்பா பழத்தோட தோல் எல்லாத்தையும் வடிவாக சீவி எடுத்துட்டேன். இந்த பப்பா பழத்தை நான் இப்போ 2 வட்டி எடுக்க போகிறேன். இது ஒரு பாதியில் தான் நான் இப்போ உங்களுக்கு யூஸ் அடித்து காட்ட போகிறேன். இப்போ இந்த ஒரு பாதியை மட்டும் தனியாக எடுத்துக்கொள்ளுவேன். இதை நான் இப்போ ஈஸியாக இப்போ ஐஸ் க்யூப்ட் அளவுக்கு சின்னதாக வெட்டி எடுக்க போகிறேன். அதால் இதை 4 வெட்டி போட்டு இதோட சீட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பிரிம்பாக வச்சுட்டு இதை நாங்கள் இப்போ தனியாக இன்னும் ஒரு சட்டியில் வடிவாக சின்னதாக வெட்டி எடுக்க போகிறோம். கிரைண்டர்லாம் போட்டு அடிக்க போகிறோம். அதால் ஓரளவுக்கு குட்டியாக வெட்டினோம்னா நல்ல வடிவாக அடிப்படும். அதால் நான் இதை இப்போ அந்த சீட்ஸை பிறம்பா எடுத்து வச்சுட்டு தனியாக அந்த பழத்தை மட்டும் சின்னதாக வெட்டி எடுக்க போகிறேன். இப்படியே குட்டி குட்டியாக வெட்டி எடுத்துக்கொள்ளுங்க. இதை விட உங்களுக்கு ஈஸியான முறை தெரிஞ்சிச்சுனாலும் நீங்கள் இதே மாதிரி வெட்டி எடுத்தீங்கன்னா ஓகே. நல்லா பழுத்த பழமாக பார்த்து எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ தான் ஜூஸ் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நான் கிரைண்டருக்குள்ளே போட போகிறேன். இப்போ எடுத்து வச்சுக்கிறேன். அந்த வெட்டி வச்சுருக்க அந்த பாப்பா பழத்தை அந்த கிரைண்டருக்குள்ளே போட்டுக்கொள்கிறேன். அதோட நான் இந்த பப்பா பழத்துக்கு தேவையான அளவு ஐஸ் க்யூப் போட்டுக்கொள்கிறேன். ஐஸ் க்யூப்பை நீங்கள் போட்டுட்டு அடிக்கலாம், இல்லை அடித்த பிறகும் நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். அதோட நான் தேவையான அளவு கொஞ்சமாக சீனி சேர்த்துக்கொள்கிறேன். நீங்கள் உங்களுக்கு இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கொள்ளுங்க. நான் 4 தேக்கரண்டி சீனி போட்டுக்கொள்கிறேன். அதோட நான் பாலும் விட்டுக்கொள்கிறேன். இதுக்கு நீங்கள் தண்ணியிலையும் அடித்து கொள்ளலாம். நான் கொஞ்சம் பாலில் விட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதால் பால் விட்டுக்கொள்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அடிக்க போகிறோம். இதில் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். அதால் நான் இப்போ யூஸ் அடிக்கல எனக்கு ஒரு ஃபனி மூமெண்ட் ஒன்று நடக்க போகுது பாருங்கள். என்ன ஆகிட்டுன்னு சொன்னால், ஃபஸ்ட்டு நான் இந்த மூடியை வடிவாக இறுக்கமாக மூடையில் அதோட இன்னும் ஒன்று என்ன செய்துட்டேன்னு சொன்னால், நிறைய அந்த கிரைண்டர் கப்புக்குள்ளே ஃபுல்லாகவே எல்லாத்தையும் போட்டுட்டேன். அதால் எல்லாம் தெரிச்சு பறக்குது. இதால் நீங்கள் அளவு அதுக்கு கொஞ்சம் குறைவாகவே போட்டுக்கொள்ளுங்க. அந்த உள்ளுக்கு தெரியும் இந்த வெட்டு அதுக்குள்ளே போட்டிங்கன்னா ஓகே. ஃபுல்லாக போட்டிங்கன்னா உங்களுக்கு அடிக்க கஷ்டமாக இருக்கும், பறக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் வடிவாக நல்லா ஸ்மூத்தாக அடிபட்டுட்டுது. இதை நான் இப்போ கிளாஸுக்குள்ளே மாற்றிக்கொள்கிறேன். நான் இப்போ 2 கிளாஸுக்கு எடுத்துருக்கிறேன். அது அநியாயமாக போயிட்டுது. இன்னும் 2 கிளாஸ் வந்திருக்கும். அரைவாசி ஊற்றுப்பட்டுட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான டேஸ்டியான ஹோம்மேட் பப்பாயா ஜூஸ் ரெடி ஆகிட்டு. இதுக்குள்ளே நீங்கள் மேலால் அந்த பப்பா பழம் போட்டிங்கன்னா அது கடிபடைக்கு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ஜூஸோட கடிபடைக்கில் டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே டேஸ்டியாகவும் ஈஸியாகவும் செய்யக்கூடிய பப்பா பழம் ஜூஸ் தான் சொல்லி காட்டியிருக்கேன். இப்போ வெயில் காலம் எல்லா இடத்துலையும் நீங்கள் வடிவாக இதை குடிச்சு கொள்ளலாம். ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. நல்லாவே இது குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும். எல்லாருக்குமே எல்லாம் பிடிக்கும். கண்டிப்பாக எல்லாருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஆரோக்கியமான பழங்களை சாப்பிடலாம். அதே மாதிரி ஆரோக்கியமாக யூஸையும் அடித்து குடித்து நாங்கள் ஆரோக்கியமாக வாழ வேணும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.